மக்களே, காலேஜ் செகண்ட் இயர் படிக்கக்கூடிய ஒரு இளம் பெண் அந்த பொண்ணோட காதலன் கூட சேர்ந்துக்கிட்டு விடிய விடிய சரக்கு போட்டு அந்த பையன் கூட ரூம்ல தனிமையில ஒண்ணுமனா இருந்து மேலும் போதை பத்தாம ஊருக்குள்ள போயிட்டு போதை காலான அதையும் வாங்கி வாயில போட்டு மறுபடியும் காதலன் கூட ஒண்ணுமனா இருந்ததுக்கு அப்புறமா விடி விடி இந்த சேட்டையெல்லாம் பண்ணிட்டு நெஞ்சு அடைச்சு பேச்சு மூச்சு இல்லாம தூக்கத்திலே அந்த பொண்ணு பாவம் இறந்து போச்சுங்க. இந்த சம்பவம் ஊட்டிலேயே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சோ பெத்தவங்க தான் கஷ்டத்தை சொல்லி புள்ளைய வளர்த்து நல்லா படிமான்னு சொல்லி அனுப்புனா ஒரு சில பெண்கள் இந்த மாதிரி படிக்காம இந்த மாதிரியான தற்குறி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வேலை பார்த்து கடைசியில உயிரை விட்ட அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணை இந்த அளவுக்கு கொடுமைக்கு ஆளாக்குன அந்த பொண்ணோடைய அந்த குட்டி குஞ்சான் காதலன் யாரு? இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு, எப்ப நடந்துச்சு அப்படின்றதான் இந்த செய்தியில ஒரு விழிப்புணர்வு செய்தியா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. மக்களை, இப்ப என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, நீலகிரி மாவட்டம் ஊட்டில பாம்பே கேசல் அப்படின்ற பகுதியை சேர்ந்தவன் தான் நீங்க போட்டோல பாக்குற வெறும் 20 வயசான ஆகாஷ் அப்படின்ற இந்த பையன். சோ இந்த குட்டி குஞ்சா தண்ணி அடிப்பா அப்படி, கஞ்சா அடிப்பா அப்படி எல்லா போதை வஸ்து பழக்கங்களும் இந்த 20 வயசுல இந்த நபருக்கு இருக்குது. இந்த ஆகாஷோட அப்பா அம்மா இவன் கூட இல்லை. ஏன்னா இவன் சின்ன வயசுல இருக்கும் போதே அப்பா அம்மா சண்டை போட்டு அவங்களுக்குள்ள டிவோர்ஸ் ஆயிட்டு தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்த ஆகாஷ் பாட்டி வளர்ப்புலதான் வளர்ந்தான். சோ பெத்தவங்க பெருசா கண்டிக்கிறதுக்கு ஆள் யாரும் இல்ல, சொந்த பந்தம் இல்ல, பாட்டி கூட தான் வளர்றோம் அப்படின்ற ஒரு தனிமை கூட, சூழ்நிலை கூட இந்த பையனுக்கு மற்ற கெட்ட பழக்கங்களை அறிமுகப்படுத்திருக்கலாம். இந்த பையன் அப்படி வேணா வளர்ந்திருக்கலாம். சோ சூழ்நிலை அந்த மாதிரி. இந்த ஆகாஷ் இருக்கிற அவனோட ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியாவை சேர்ந்தவங்க தான் நீங்க போட்டோல பாக்குற ரிதி ஏஞ்சல். இந்த பொண்ணுக்கு வயசு வெறும் 19 தான். சோ இவங்க 2 பேருமே ஒரே ஊட்டி பக்கத்து ஏரியா அப்படிங்கும் போது இவங்க 2 பேருமே 10th படிக்கும் போது ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒரே கிளாஸ்ல இருந்திருக்காங்க. சோ ஒரே கிளாஸ்மேட் அப்படிங்கும் போது 2 பேருமே ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. போக போக நம்பர் ஷேர் பண்ணி விட்டு அந்த நட்பு நாளடைவுல 10th படிக்கும் போதே இவங்களுக்குள்ள காதலா மாறி இருக்கு. சோ 10thல இருந்து 10th 11th 12th வரைக்கும் இவங்க லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா மேற்கொண்டு காலேஜ்னு வரும்போது நீங்க போட்டோல பாக்குற இந்த ரிதி ஏஞ்சல் இந்த பொண்ணு கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு பிரைவேட் நர்சிங் காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த ஆகாஷ் பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல அங்க போயிட்டு இன்ஜினியரிங் அப்படி ஜாயின் பண்ணிட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் 3 வருஷம் ஊட்டில இருந்தே லவ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா காலேஜுக்கு அந்த பொண்ணு கோயம்புத்தூர், இவன் இந்த பக்கம் வரும்போது அப்படியே போன்லயே அவங்களுடைய காதலை வளர்க்கறது, அப்பப்ப ஊட்டிக்கு மீட் பண்றது, இந்த பையன் கோயம்புத்தூருக்கு போயிட்டு அந்த பொண்ணை மீட் பண்றது அப்படியேமா போயிருக்கு. என்னதான் இவங்க 2 பேருமே வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல படிப்புக்காக அப்படி மாறினாலுமே இந்த பையனை பாக்குறதுக்கு ஊட்டிக்கு இந்த பொண்ணு அடிக்கடி லீவ் எடுத்து வரும். இந்த பொண்ணை பாக்குறதுக்கு அடிக்கடி லீவ் எடுத்து இவன் ஊட்டில இருந்து கோயம்புத்தூர் போவான். சோ அப்படி ஒருத்தர் அப்படி மீட் பண்ணிக்க அந்த ஊருக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அங்கேயே நியர்பை ரூம் எடுத்து, லாட்ஜ் எடுத்து, ஓயர் ரூம் எடுத்து அவங்க ஸ்டே பண்ணி இருக்கிறாங்க. அப்படி ஸ்டே பண்ணும்போது அவங்களுக்குள்ள பல டைம் 1 மணி நேரம் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 10th 11th 12th அப்புறமா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும் போதே பல தடவை அவங்க ரூம் போட்டு 1 மணி நேரம் இருந்திருக்காங்க. நீங்க போட்டோல பாக்குற இந்த பெண்ணுடைய கருப்பு பல தடவை இந்த பொண்ணு இந்த பையன் கிட்ட பறி கொடுத்திருக்கா தெரிஞ்சே. இப்படி இருக்கிற நிலைமையில தான் இந்த பொண்ணுக்கு மறுபடியும் வீக்கெண்ட் லீவ் கிடைச்சிருக்கு. சோ சனி ஞாயிறு லீவ் அப்படிங்கும் போது இவனுடைய காதலன் இந்த ஆகாஷ் இருக்கான் பாத்தீங்களா, அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, ஏமா வழக்கம் போல உனக்கு சனி ஞாயிறு லீவ் தானே, நீ என்ன பண்ற ஊட்டிக்கு வந்துரு, எங்க பாட்டி வீட்டுல இல்ல, அதுவும் இல்லாம நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு வீடு இருக்குது, நம்ம அங்க போயிட்டு பேசும், நம்ம தனிமையில இருப்போம், 1 மணி நேரம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை எப்பயும் போல ஊட்டிக்கு வான்னு கூப்பிடுறான். சரி காதலன் கூட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சனி ஞாயிறு லீவை இவன் கூட கழிக்கிறதுக்காக அப்படி கோயம்புத்தூர்ல இருந்து பஸ்ஸை பிடிச்சு ஊட்டிக்கு வந்துட்டாங்க. சோ ஊட்டிக்கு வந்த உடனே இந்த ஆகாஷ் இந்த பொண்ணை பைக்ல அப்படியே கூட்டிட்டு போயிட்டு ஒயின் ஷாப் பக்கத்துல வண்டியை ஓரம் கட்டிட்டு இந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் சரக்கு வாங்கியிருக்கான். எனது பொண்ணுக்கும் இவனுக்கும் சரக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆச்சரியமா கேட்கலாம். எஸ், நீங்க போட்டோல பாக்குற இந்த பொண்ணையும் பால் குடிக்குமா அப்படின்ற இந்த பொண்ணு சரக்கே அடிப்பாங்க, ஓட்கா ரம் எல்லாமே அடிப்பாங்க. சோ இந்த பொண்ணுக்கும் சேர்த்து ஓட்கா ஜூனோ சம்திங் ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு அவனுக்கும் சரக்கு வாங்கிட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டான். அங்க போயிட்டு ஃபுட்டும் ஆர்டர் பண்ணிருக்காங்க. சோ அந்த பையனும் இந்த பொண்ணு இந்த 2 பேருமே சேர்ந்து சரக்கு அடிச்சிருக்காங்க. சோ நல்லா ஹெவியா சரக்கு அடிச்சுட்டு அவங்க அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் 1 மணி நேரம் இருந்திருக்காங்க. சோ பல டைம் அவங்க 1 மணி நேரம் இருந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் சரக்கு போட்டிருக்காங்க, மறுபடியும் இருந்திருக்காங்க, இப்படியே கண்டினியூ பண்ணி இருந்திருக்காங்க. காலையில ஆரம்பிச்சு சாயந்தரம் வரைக்கும் அப்படியே போயிருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களுக்கு போதைய பத்தல. என்னடா சரக்கு இது போதை ஏற மாட்டேங்குது, ஒரு மாதிரி மைல்டாவே இருக்குது, ஹெவியா ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமா போதை வேணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்க, அதுக்கு இந்த ஆகாசு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாம இருக்கிற ஊட்டி போதை காலம் கிடைக்கும், ட்ரை பண்றியா, வா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ஊட்டிக்கு போயிட்டு அங்க தெரிஞ்ச லோக்கல் ஆளுங்கிட்ட அப்படி இப்படி விசாரிச்சு நான் லோக்கல் தான் அப்படின்னு சொல்லி போதை காலனை வாங்கிட்டு இவங்க வீட்டுக்கு போயிட்டு 2 பேருமே போதை காலனை அப்படி சாப்பிட்டு அப்படி சரக்கு அடிச்சுட்டு அப்படி சாப்பிட்டு சரக்கு அடிச்சுட்டு அந்த போதை காலனை யூஸ் பண்ணிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த பொண்ணும் பையனும் சேர்ந்து 4 குவார்டருக்கு மேல அடிச்சிருக்கிறாங்க. அந்த போதை பத்தாம நிறைய டைம் அவங்களுக்குள்ள 1 மணி நேரம் இருந்திருக்காங்க. மேலும் போதை பத்தலன்னு சொல்லிட்டு போதை காலன் வேற சாப்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமாவும் 1 மணி நேரம் இருந்திருக்காங்க 2 பேருமே.
இதுல நைட்டே அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மாதிரி நெஞ்சு வலிச்ச மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல, சரியாயிடும் சரியாயிடும், சரி வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த வேலையை அப்படியே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா நல்லா ஹெவியா வேற 2 பேருமே நான்வெஜ் சாப்பிட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. பிரச்சனையே அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சிருக்கு. நைட்டு விடிய விடிய கூத்தடிச்சு கும்மி அடிச்சதுக்கு அப்புறமா தூங்கி மறுநாள் காலையில இந்த ஆகாஷ் வந்து அவ்வளவு டயர்டா எந்திரிச்சிட்டான். அப்படி எந்திரிச்சு பக்கத்துல இருந்த அந்த ரிதி ஏஞ்சல் படுத்திருக்கா அப்படி சொல்லிட்டுமா எந்திரிமா எந்திரிமா சொல்லிட்டு எழுப்பும் போது நீங்க போட்டோல பாக்குற இந்த ரிதி ஏஞ்சல் படுத்த படுக்க அப்படியே பெட்ஷீட்டை போட்டு அப்படியே கிடந்திருக்காங்க. எந்திக்கவே இல்ல. என்னடா இது எந்திக்க மாட்டேங்கிறாள் அப்படி சொல்லிட்டு பதட்டத்துல பயத்துல தண்ணி தொளிச்சு எழுப்பி பார்த்தா எந்திக்கவே இல்லை. இந்த பொண்ணு மூச்சு பயிற்சி எல்லாம் கிடந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த ஆகாஷ் வந்து போலீஸ் கால் பண்ணி ஆம்புலன்ஸ் கால் பண்ணி வர வச்சு ஆம்புலன்ஸ் ஆட்கள் வந்து என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது சொல்லிட்டாங்க, தம்பி இந்த பொண்ணு வந்து இறந்துட்டாங்க. இந்த பொண்ணு வந்து ஐ திங்க் ஒரு காலங்காத்தால உயிர் போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த பொண்ணு இறந்து போய் 4 மணி நேரம் கிட்ட ஆச்சுடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இது வேற மாதிரி பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்காரங்க போலீஸ் கால் பண்ணி வர வச்சு என்ன விசாரணை பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஆகாஷ் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டான். சார் இந்த மாதிரி அந்த ரிதி ஏஞ்சல் பொண்ணு வந்து என் லவ்வர் சார். 10th படிக்கும்போது நாங்க 2 பேரும் ஒன்னாதான் படிச்சோம். நாங்க 2 பேரும் லவ்வரா மாறிட்டோம். இந்த பொண்ணை பார்க்க அடிக்கடி நான் கோயம்புத்தூர் போவேன். அங்க ரூம் போட்டு இதெல்லாம் பண்ணிருக்கேன். அந்த பொண்ணு என்னைய பார்க்க அடிக்கடி வரும். அந்த மாதிரிதான் அந்த பொண்ணை நான் கூப்பிட்டேன், வந்துச்சு. சரக்கு நானும் அந்த பொண்ணு சேர்ந்து சேஸ் போட்டு சரக்குலாம் அடிச்சோம். போதை பத்தலன்னு சொன்னா சார். அதனாலதான் போதை கலன் வாங்கிட்டு வந்து நாங்க அடிச்சோம். அதுக்கப்புறமா எங்க 2 பேருக்குள்ள அந்த உடலுறவு ஒண்ணு மணி இருந்தோம். எப்பயும் போல சாப்பிட்டு போட்டு தூங்கிட்டோம் சார். நான் மட்டும் எந்திரிச்சிட்டேன், அவ எந்திக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன நடந்துச்சோ எல்லாத்திட்டையும் நான் சொன்ன மாதிரி போலீஸ்காரங்கிட்ட வாக்கு மூலமா சொல்லியிருக்கேன் இந்த குட்டி குஞ்சம். சோ அதுக்கப்புறமா போலீஸ்காரங்க இந்த ரிதி ஏஞ்சலோட உடம்பை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சு அதுக்கப்புறமா அந்த பொண்ணுடைய பெத்தவங்களுக்கு இந்த ஆகாஷோட பாட்டி சொந்த பந்தம் எல்லாருக்கும் கால் பண்ணி தகவல் அப்படியே சொல்லியிருக்கிறாங்க. இந்த பொண்ணு இதனாலதான் இறந்துச்சா இல்ல இந்த குட்டி குஞ்சா வந்து வேற எதனா சில்லாட்டம் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் அப்படின்றதுக்காக இவனை அரெஸ்ட் பண்ணி மேலும் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த செய்தி எவ்வளவு கொடூரமா எவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே நேரம் தெரிஞ்சிருக்கும். இந்த காலத்து பெண் பிள்ளைகளுக்கு நம்ம வீட்டுல பெத்தவங்க படுற கஷ்டத்தை என்னதான் சொல்லி சொல்லி வளர்த்தாலுமே சில பெண்கள் சரிமா சரிமா நீ சொல்ற மாதிரி நல்லா படிக்கிறமா நல்லபடியா வருவேன்னு சொல்லிட்டு சமத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஒரு சில பெண்கள் என்னதான் வீட்டுல அவ்வளவு கஷ்டத்தை சொல்லி வளர்த்தாலுமே இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்களை மூழ்கி கண்ட கண்ட வீடியோவை பார்த்துட்டு கண்ட கண்ட பயலு கூட சேர்ந்துட்டு சரக்கு அடிச்சு தம் அடிக்கிறது கஞ்சா வலிக்கிறேன்னு சொல்லிட்டு பசங்க கூட போய் ஓயோ ரூம் போட்டு என்ஜாய் பண்றேன்னு சொல்லிட்டு சிக்கி சீரழிறாங்க. சோ நல்ல குடும்பத்து பொண்ணா இருக்கிற நீங்க பாக்குற இந்த பொண்ணையும் பால் குடிக்குமா நினைக்கிற இந்த பொண்ணுதான் காதலன் கூட சேர்ந்து சரக்கு அடிச்சு தம் அடிச்சு போதை காலம் சாப்பிட்டு இவ்வளவு சேட்டை பண்ணி இப்போ உயிரோட இல்லாம போயிருக்கு. தேவையா அந்த பொண்ணுக்கு? பலா அப்ப லவ் பண்றது தப்புன்னு சொல்றீங்களா? நீங்க லவ் பண்ற மத்த கப்பிள்ஸ வந்து தப்பா பேசுற மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு நீங்க தூக்கிட்டு வர வேண்டாம். லவ் பண்றது நான் தப்பு நான் சொல்லவே இல்லைங்க. ஸ்கூல் படிக்கும் போது வரும், காலேஜ் படிக்கும் போது வரும், அதெல்லாம் இயல்பு. ஆனா லவ் பண்ற பையன் எப்படிப்பட்ட கேரக்டர், அவன் நல்லவனா, பொறுக்கியா, கஞ்சா அடிக்கிறானா, தம் அடிக்கிறானா, சரக்கு அடிக்கிறானா, சரக்கு அடிச்சாலும் மொட்டா குடிக்காரனா எவ்வளவு தூரம் லிமிட்டா குடிப்பான், நம்மளை எந்த அளவுக்கு மேனிபுலேட் பண்ணுவான், அவன் சரக்கு அடிக்கும்போது நம்மளே சரக்கு அடி அடின்னு சொல்லிட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணான்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கணுங்க. இது லைஃப் மேட்ரு, வாழ்க்கை பிரச்சனை. அந்த மாதிரி இந்த பொண்ணு பார்க்க தவறுனதாலதான் அவன் கூட சேர்ந்துகிட்டே சரக்கடிச்சு போதை காலன் வாங்கிட்டு வந்தானா இவ தின்னாலாம் லவர் கூட சேர்ந்து சரக்கடிச்சாலான்னு சொல்லிட்டு போய் சேர்ந்துட்டா. சோ இந்த விழிப்புணர்வு செய்தியை பாக்குற பெத்தவங்களுக்கு உங்க வீட்டுல இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு அந்த பெண் பிள்ளைகள் கூட பிறந்த ஒரு அண்ணனா நான் என்ன சொல்றேன்னா, பாப்பா இந்த மாதிரி நீங்க லவ் பண்றது பிரச்சனை இல்லாம லவ் பண்ணுங்க. அந்த பையன் நல்லா வேணா கெட்ட பையனா என்னன்னு பாருங்க, கேரக்டர் கொஞ்சம் பார்த்து அனலைஸ் பண்ணுங்க. முன்னப்பின்னு இருந்தா உங்க வீட்லயும் சொல்லிடுங்க, அம்மா நான் இந்த மாதிரி ஒரு பையனை பாக்குறேன், லவ் பண்றேன், பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு அனலைஸ் பண்ணிட்டு 100% என் வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மட்டும்தான் கல்யாணத்துக்குள்ள போங்க. அதுக்கு முன்னாடியே அந்த லவ் பண்ற பையன் கூட சேர்ந்து சரக்கு அடிக்கிற, வெளில போறது, ரூம் போறதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கையில இருந்து உங்க கருப்பு வரைக்கும் அந்த பய உலைகளுக்கு கொடுத்துறாதீங்க. சரிங்களா? உங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தயவு செய்து. சோ இந்த செய்தியை பத்தினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அந்த பையன் மேல தப்பா, அந்த பொண்ணு மேல தப்பா, இந்த அளவுக்கு அவங்கள விட்ட அந்த பேரண்ட்ஸ் மேல தப்பா, சூழ்நிலைகள் மேல தப்பா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பாலாவகை கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.